வணக்க மக்களே, கருஞ்சீரகத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக கருஞ்சீரகம் செயல்படுது. வீக்கத்தை தணிக்கிறதுக்கு கருஞ்சீரகம் தான் நமக்கு உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் நம்மளுடைய உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை இந்த கருஞ்சீரகம் தரும். இதய நோய், புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக கருஞ்சீரகம் கருதப்படுது மக்களே. ஸோ கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய மென்மேலும் மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பித்தப்பைக்கல் மற்றும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் இது ரெண்டுமே கரைஞ்சு போகிறதுக்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். கருஞ்சீரகத்தை நீங்கள் இதுக்கு பொடி செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் இந்த கருஞ்சீரக பொடியை நீங்கள் சேர்த்து நல்லா கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது மாதிரி நீங்கள் 48 நாட்கள் குடிக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் செய்வதால் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரக கற்கள் உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். மேலும் ஜீரண சக்தி மேம்படுத்தப்படுவதோட வாயு தொல்லை நீங்கி வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தடுக்கலாம். ஸோ இந்த பித்தப்பை சிறுநீரக கற்கள் இதை நீங்கள் கரைச்சிக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்க. சளி இருமல் குணமாக நீங்க கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அனைவருமே ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குணமாகி உடல் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படும். சளி, இருமல் குணமாகிறதுக்கு நீங்க கருஞ்சீரகத்தை பயன்படுத்திக்கோங்க. தோல் நோய் உங்களுக்கு குணமாகிறதுக்கு நீங்க கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். தோல் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கஸ்தூரி மஞ்சளோட சிறிதளவு கருஞ்சீரகம் சேர்த்து அரைத்து தோல் நோய் ஏற்பட்டிருக்கூடிய இடத்துல தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு குணமாகும். ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணணும். அதை நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு குணமாகும். இவ்வாறு இந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்க பயன்படுத்தும் போது தேமல், அரிப்பு, தடிப்பு மற்றும் தோல் நோய்கள் அனைத்துமே உங்களுக்கு குணமாகும். அந்த கஸ்தூரி மஞ்சள் கூட நீங்க இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து அரைச்சி அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தோல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பூசும்போது சரியாயிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். இப்போ நம்மள பல பேரும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா நீங்க கருஞ்சீரகத்தையும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைச்சிக்கலாம். மாதவிடாய் பிரச்சனை குணமாகிறதுக்கு நீங்க கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். மாதவிடாய் கோளாறுகளின் போது இந்த அடி வயிற்றில் வந்து வலி ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய கஷ்டங்களை வந்து அவங்க மேற்கொள்வாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து வறுத்து பொடித்த கருஞ்சீரகத்தோட தேன் அல்லது கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம். இது வந்து வயிற்று வலி, ரத்தப்போக்கு உள்ளிட்ட மாதவிடாய் சிக்கல்களை சரி செய்யும். மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து நீங்க குணமடைஞ்சிக்கலாம். இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களை நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.